எத்தனை பேர் மாற்றான் படத்துல வர யாரோ யாரோ பாட்டுக்குள்ள இந்த வரியை கவனிச்சிருக்கீங்க? கனகாம்பர இதழை விரித்து குறும்பாய் ஒரு சிரிப்பை உதிர்த்து, கனகாம்பர இதழை விரித்து குறும்பாய் ஒரு சிரிப்பை சிரித்து, திரும்பாமலே நடந்தால் சென்றால் எது மிஞ்சும்? திரும்பாமலே நடந்தால் சென்றால் எது மிஞ்சும்? எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா தாங்காதல்ல, என்னன்னு சொல்லிட்டு போடா. நான் வாழ்ந்த கிராமத்துல கனகாம்பரம் பூ தான் அதிகமா இருக்கும். ரோஜா பூ, மல்லிகை பூ, செம்பருத்தி பூன்னு சொல்லி மத்த எல்லா பூவுக்குமே பாட்டுக்குள்ள வரிகள் வச்சிருக்காங்க. இந்த கனகாம்பரம் பூவுக்கு ஒரு பாட்டு இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். நிறமாலை போல் நெஞ்சம் நெளிந்தாடிடும் பல வண்ணம். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனைடா. இப்ப இந்த வரியை கவனிச்சிங்கன்னா, அவனோட ஒட்டி பிறந்த ஒருத்தன் அவனோட இல்ல, ஆனா அவனோட நினைவுகள் இருக்கு. நினைவாலினி நான் வாழ நதி போலினி நாள் போக, அதை கனெக்ட் பண்ற மாதிரியும் ஒண்ணு. எதனால் இனி யாரும் மாறும் என் காயம். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. இந்த பாட்டுக்கு ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஒரு டியூன் கொடுத்து ஹாரிஸ் ஜெயராஜ் எழுத வச்சாரு. தாமரை அவர்களும் வெறித்தனமா பாட்டு எழுதிட்டாங்க. அப்புறமா அந்த பாட்டு ரொம்ப பழசா இருக்கு, புதுசா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஹாரிஸ் இன்னொரு டியூனை கொடுக்க, தாமரை அவர்கள் கோவத்துல அப்படி எழுதின பாட்டு தான் யாரோ யாரோ அப்படின்ற பாட்டு. யாரோ யாரோ நான் யாரோ. இப்ப நான் கொஞ்சம் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கேன். நான் முத்துக்குமார்லாம் இதை பயன்படுத்துறோம். கபிலன் அழகா பயன்படுத்துவாரு, யுகபாரதி பயன்படுத்துவாரு. நாங்கெல்லாம் நவீன இலக்கியத்துல இருந்து வந்தவங்க. முதல் முறை இங்கு நீ இன்றி நடக்கிறேன் தனியா. அப்ப நாங்க தொடர்ந்து பாடல்ல ஏதாவது ஒரு கவித்துவம் கொடுக்க முடியாதா அப்படின்னு போராடி தான் பண்றோம் அந்த இதை. இருந்தும் ஏன் உன் மூச்சு காற்றை உணர்கிறேன் இதமாக. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். எங்கேயோ நம்மளை பார்த்து சிரிக்கிறான், எங்கேயோ நம்ம பண்றதெல்லாம் பார்க்கறான், ரசிக்கிறான். சரி பாதியில் இரவும் பகலும் எனக்குரிய உலகம் சுடல். ஆனா நம்ம கிட்ட பேசாமலே திரும்பி போனா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த பாட்டோடைய எஃபெக்ட். ஒரு பாதியும் பிரிந்தே போனால் என்னாகும்? இந்த திரைப்பட பாடல்கள் இந்த நுட்பத்தை பயன்படுத்தலாம், இந்த கவித்துவத்தை பயன்படுத்தலாம், இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படி இது கனவா கனவா இல்லை நனவா நனவா. இந்த பாட்டுக்குள்ள பிரிவோட வலியும் இருக்கும். இது கனவா இருந்தால் கலைந்தே போகும், போகட்டும். உங்களுக்கு இந்த பாட்டுல ரொம்ப பிடிச்ச வரி என்ன, நீங்க நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிக்கிறேன். இது நிழலா இருந்தால் இருளில் கரைந்தே மறையட்டும்.